பறந்து விரிந்த இப்பாரத கண்டத்தில் மக்களாட்சியின் வேர் முளைக்கத் துவங்கியது தமிழ் தேசத்தில் என்றால் அது மிகையாகாது. பொது ஆண்டு 10ஆம் நூற்றாண்டில் முதலாம் பராந்தக சோழன் காலத்திய உத்திரமேரூர் கல்வெட்டுகளும் இதையே தெளிவுபடுத்துகிறது. ஆம், அதுவே குடவோலை முறை. கிராமக நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்வு செய்ய நம் முன்னோர்கள் குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களின் பெயர்களை பனை ஓலையில் எழுதி மண்பாண்டத்தில் இட்டு குலுக்கி பின்னர் ஊர் சிறுவனால் எடுக்கச் செய்வர். இவ்வாறு தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு கிராம சபை உறுப்பினர்களாக பணியமர்த்தப்பட்டனர். நவீன இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின் தேர்தல் முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதுடன் மாகாண கவுன்சில்களுக்கான தேர்தல்களும் முதன் முறையாக 1920ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக பெரும் கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல்களை புறக்கணிப்பதாகவும் முழு சுதந்திரத்திற்காக போராடுவதாகவும் முடிவு செய்திருந்தது. சென்னை மாகாணத்தில் அச்சமயம் இருந்த சட்டமன்ற கவுன்சிலில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 127ஆக இருந்த போதிலும் 98 உறுப்பினர்கள் மட்டும் 61 தொகுதிகளில் நேரடிய தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் என்று அறியப்பட்ட நீதி கட்சி முதன் முறையாக 63 இடங்கள் வெற்றி பெற்றதால் மாகாணத்தில் ஆட்சியமைக்க அக்கட்சியின் தலைவர் திரு தியாகராயருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர் தனக்கு பதிலாக திரு ஏ சுப்புராயலு அவர்களை நியமிக்குமாறு பரிந்துரைத்ததால் அவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் இந்த முதல் மெட்ராஸ் மாகாண தேர்தலானது அனைவரையும் உள்ளடக்கியதாக இல்லை. அதாவது அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் 4 கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்த போதிலும் வெறும் 12.5 லட்சம் மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருந்தனர். 1923 வரை தொடர்ந்த இந்த ஆட்சியில் இந்திய இடஒதுக்கீட்டு முறைக்கே முன்னோடி என்று சொல்லக்கூடிய வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் தற்போது வழக்கத்தில் இருந்து வரும் சத்துணவு திட்டத்திற்கு விதையானது இக்காலகட்டத்தில் தான் சென்னை 1000 விளக்கு பகுதியில் காலை உணவு திட்டமாக வித்திடப்பட்டது. சென்னை மாகாணத்திற்கான 2வது சட்டமன்ற தேர்தல் 1923ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கிய நிலையில் மாகாணத்தில் கடும் மழைப்பொழிவின் காரணமாக 44 தொகுதிகளுக்கு மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்பொழுது நீதி கட்சி மீண்டும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றி பனகல் அரசர் மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். இக்காலகட்டத்தில் தான் இந்து அறநிலைய சட்டம் நிறைவேற்றப்பட்டு மாகாணத்தில் இருந்த பல இந்து வழிபாட்டு தலங்களை அரசு நிர்வகிக்க தொடங்கியது. மேலும் தற்காலத்தில் தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை தோன்ற இச்சட்டமே முன்னோடி என்று கூறினால் அது மிகையாகாது. சென்னை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பின் 3வது தேர்தலானது 1926ஆம் ஆண்டு நடைபெற்றது. சட்டமன்ற கவுன்சிலில் அதுவரை இருந்து வந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 137 என்பதிலிருந்து புதியதாக சேர்க்கப்பட்ட 5 பெண் உறுப்பினர்களையும் சேர்த்து 142ஆக உயர்த்தப்பட்டது. இதனிடையே இந்தியாவில் மிக பெரும் கட்சியான இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட உட்கட்சி பூசலின் காரணமாக சுயராஜ்ய கட்சி என்ற பெயரில் தனி கட்சியை உருவாக்கி தேர்தலில் போட்டியிட்டனர். அதே காலகட்டத்தில் தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தையும் துவக்கினார். இத்தேர்தலில் நீதி கட்சி 21 தொகுதிகளை பெற்று தோல்வியடைந்த வேளையில் 41 உறுப்பினர்களுடன் சுயராஜ்ய கட்சி தனிப்பெரும் கட்சியானது. இருந்தும் அச்சமயம் எந்த கட்சியும் பெரும்பான்மையை எட்டாத காரணத்தினால் சுயேட்சை உறுப்பினர் திரு சுப்புராயன் அவர்கள் சுயேட்சை மற்றும் நியமன உறுப்பினர்களின் ஆதரவுடன் புது ஆட்சியை நிறுவினார். 1927ஆம் ஆண்டு இவரின் பதவிக்காலத்தில் தான் முதன் முறையாக இடஒதுக்கீட்டிற்கான கணக்கீட்டு முறையானது இவரின் அமைச்சர் திரு முத்தையா என்பவரால் உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் சட்டமன்றத்திற்கான 4ஆம் தேர்தல் 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற வேளையில் இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. எனவே இவ்வாண்டு தேர்தலில் வெறும் 45% வாக்குகள் மட்டுமே பதிவானது. மேலும் காங்கிரசும் தேர்தலில் கலந்து கொள்ளவில்லை. இக்காரணத்தினால் இறுதியில் நீதி கட்சி வெற்றி பெற்று திரு முனுசாமி அவர்கள் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்றார். நீதி கட்சி வெற்றி பெற்ற கடைசி தேர்தலும் இதுவே. இதன் பின் நாட்டில் தேசிய உணர்வின் வளர்ச்சி எழுச்சியடையவே நீதி கட்சி தன் செல்வாக்கை படிப்படியாக இழக்க துவங்கியது. நவம்பர் 1934இல் நடைபெற்ற சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கான 5ஆம் தேர்தலின் போது சுயராஜ்ய கட்சி தனி பெரும்பான்மை கட்சியாக உருவானது. மேலும் சுயராஜ்ய கட்சி தேர்தலில் வென்றாலும் இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஆட்சி அமைக்க மறுத்துவிடவே ஆளுங்கட்சியாக இருந்த நீதி கட்சி
சிறுபான்மை அரசமைத்து திரு பொப்பிலி அரசர் ராமகிருஷ்ண ரங்காராவ் முதல்வராக பதவியேற்றார். இதன் பின்னர் மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாநில சுயாட்சியானது இந்திய அரசு சட்டம் 1935 மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. சென்னை மாகாணத்தில் மாநில சுயாட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் சட்டமன்றத்திற்கான முதல் தேர்தல் 1937 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி சென்னை மாகாண சட்டமன்றத்தின் கீழவையில் 215 உறுப்பினர்களை நேரடியாக தேர்வு செய்ய வழிவகை செய்யப்பட்டிருந்தது. இத்தேர்தலில் 64.5% வாக்குகளை, அதாவது 159 இடங்களை இந்திய தேசிய காங்கிரசும் 18 இடங்களை நீதி கட்சியும் கைப்பற்றியிருந்தது. சட்டமன்றத்தின் முடிவுகளை ரத்து செய்ய ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருந்த உரிமையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி பதவியேற்க மறுத்த வேளையில் இடைக்கால அரசினை அப்போதைய ஆளுநர் எர்ஸ்கேன் பிரபு நீதி கட்சி வேட்பாளர் கூர்ம வெங்கட நாயுடு தலைமையில் உருவாக்கினார். அப்போதைய வைசிராய் லின்லுத்தோ பிரபுவால் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை ஏற்று காங்கிரஸ் சார்பில் ராஜகோபாலாச்சாரி அவர்கள் சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் முதல்வர் ஆனார். மதுவிலக்கினை சோதனை முறையில் அறிமுகம் செய்த முதல்வர் ராஜாஜி அவர்கள் அதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பினை ஈடு செய்ய விற்பனை வரியையும் முதலில் அறிமுகம் செய்தார். இரண்டாம் உலகப் போரில் கட்டாயமாக இந்தியர்களை ஈடுபடுத்தியமைக்காக தங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் 1939 ஆண்டு அக்டோபர் மாதம் காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகியது. மேலும் இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை காரணமாக 1939 ஆண்டு முதல் 1946 ஆண்டு வரை சென்னை மாகாணத்தில் ஆளுநர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. 1937 தேர்தலின் போது தோல்வியை சந்தித்த நீதி கட்சியானது 1937 முதல் 1940களில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சுயமரியாதை இயக்கத்தின் தலைவரான தந்தை பெரியாரின் கட்டுப்பாட்டில் வந்ததோடு மட்டுமல்லாமல் 1944 ஆண்டு திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதன் பின் தேர்தல்களில் அக்கட்சி போட்டியிடாது என்றும் பெரியார் அறிவித்ததால் 1946 ஆண்டு நடைபெற்ற தேர்தலை நீதி கட்சியினர் புறக்கணித்தனர். அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தின் கீழவையில் நீதி கட்சி தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால் 163 இடங்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமோக வெற்றியை குவித்தது. இருப்பினும் காங்கிரஸ் உட்கட்சி பூசல்களால் பாதிக்கப்பட்டிருந்ததால் ஒரு சரியான முதல்வரை தேர்ந்தெடுக்க முடியாத நிலை உருவாகி இருந்தது. இவர்களுள் காங்கிரசின் தேசிய தலைவர்களின் ஆதரவை பெற்றிருந்த திரு ராஜகோபாலாச்சாரியார் முதலில் முதல்வராக முயன்று பின் தோற்று போனார். அதன் பின் தொடர்ச்சியாக நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படும் டி பிரகாசம் காமராஜரின் வேட்பாளரான முத்துரங்க முதலியாரை வென்று சென்னை மாகாணத்தின் முதல்வரானார். இருப்பினும் காங்கிரஸில் உட்கட்சி பூசல்கள் தொடர்ந்து நீடித்திருந்ததால் அடுத்த 6 ஆண்டுகளில் மீண்டும் இருமுறை முதல்வர்கள் மாறினர். அதாவது டி பிரகாசம் அவர்களை தொடர்ந்து 1947 மார்ச் முதல் 1949 ஏப்ரல் வரை ஓபி ராமசுவாமி என்பவரும், அதனைத் தொடர்ந்து 1949 ஏப்ரல் முதல் 1952 ஏப்ரல் வரை திரு PS குமாரசுவாமி ராஜா அவர்களும் தமிழ் மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றி வந்தனர். அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்ட பின் சென்னை மாகாண சட்டசபைக்கு முதல் தேர்தல் 1952 ஆண்டு நடைபெற்றது. 1952 ஆண்டு அப்போதைய சென்னை சட்டமன்றத்தில் மொத்தம் 375 உறுப்பினர்கள் இருந்த போதிலும் அவர்கள் 309 தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது அப்பொழுது இரட்டை உறுப்பினர் முறை வழக்கத்தில் இருந்ததால் 66 தொகுதிகளுக்கு மட்டும் 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றிருந்தனர். தெளிவாக கூற வேண்டுமென்றால் அப்போதைய சென்னை மாநிலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து 190 உறுப்பினர்களும், ஆந்திர பிரதேசத்திலிருந்து 143 உறுப்பினர்களும், கர்நாடகாவிலிருந்து 11 உறுப்பினர்களும், மலபார் பகுதிகளில் இருந்து 29 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதற்கிடையே 1949 ஆண்டு திராவிட கழகத்தில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களின் காரணமாக அவ்வியக்கத்தின் வலுவான தலைவர்களில் ஒருவரான திரு CN அண்ணாதுரை அவர்கள் அவ்வியக்கத்தினை திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தனி அரசியல் கட்சியாக பிரித்து உருவாக்கினார். எனவே இக்கட்சியானது 1952 ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் போட்டியிடவில்லை. எனவே இத்தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கூட்டணியுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சி ராஜகோபாலாச்சாரியை முதல்வராக தேர்ந்தெடுத்தனர். அப்போதைய சூழலில் சென்னை மாநிலத்தில்
இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் வெறும் 152 மட்டுமே. சென்னை மாகாணத்தின் தெலுங்கு பேசும் மக்கள் வாழும் பகுதியானது 1953ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டு தனி ஆந்திர மாநிலமாக இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ராஜாஜி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட மாடிஃபைட் சிஸ்டம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய குலக்கல்வி திட்டத்திற்கு பலத்த எதிர்ப்பு தோன்றிய காரணத்தினால் 1954ஆம் ஆண்டு தாமாகவே முன்வந்து பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முதல்வர் பதவி போட்டியில் ராஜாஜியால் நிறுத்தப்பட்ட திரு சி. சுப்பிரமணியம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற திரு காமராஜ் அவர்கள் 1954ஆம் ஆண்டு வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சென்னை மாநிலத்தின் 2வது சட்டமன்ற தேர்தல் 1957ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்று திரு காமராஜ் அவர்கள் 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக அரும்பணியாற்றிய காமராஜர் அவர்கள் காலத்தில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டதுடன் தமிழகம் பல தொழிற்பேட்டைகளால் நிரப்பப்பட்டு இந்தியாவின் தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருமாற ஆரம்பித்தது. 1958ஆம் ஆண்டு தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து திட்டம் போன்றவை நிறைவேற்றப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் கல்வி திட்டத்தில் பெரும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு குலக்கல்வி திட்டமும் ஒழிக்கப்பட்டது. சென்னை மாநிலத்தின் 3வது சட்டமன்ற தேர்தல் 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்று மீண்டும் தமிழகத்தின் 3வது முறை முதல்வராக திரு காமராஜர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது மெட்ராஸ் மாநிலத்தின் மொத்த வாக்குகளில் 46% வாக்குகள், அதாவது 139 தொகுதிகளில் வெற்றியை நிலைநாட்டினார். 1963ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் பலவீனங்களை பலப்படுத்துவதற்காக திரு காமராஜ் அவர்கள் கே திட்டம் என்று பிரபலமாக அறியப்பட்ட திட்டத்தின் மூலம் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிக்கு திரும்பினார். அதன்பின் அவருடைய அமைச்சரவையில் கல்வி மற்றும் நிதி அமைச்சராக பதவி வகித்த திரு பக்தவச்சலம் அவர்கள் 1963 முதல் 67 வரையிலான காலகட்டத்திற்கு முதல்வராக பதவி வகித்தார். காங்கிரஸ் கட்சியின் கடைசி தமிழக முதல்வர் என்று அறியப்படும் இவர் காலத்தில் தமிழக சிறு தொழில் கழகம் நிறுவப்பட்டது. சென்னை மாநிலத்தின் 4வது சட்டமன்ற தேர்தல் 1967ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்றதன் விளைவாக ஏற்கனவே தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தோல்வியை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி பெற்று காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்னும் இயற்பெயர் கொண்ட CN அண்ணாதுரை அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். தனது பேச்சு திறமையால் தமிழக மக்களை தம் வசம் வைத்திருந்த அண்ணாதுரை அவர்கள் சிறிது காலமே ஆட்சி செய்தாலும் தன் ஆட்சி காலத்தில் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முதல் படியரிசி திட்டம், இருமொழி திட்டம், சுயமரியாதை திருமண பாதுகாப்பு திட்டம் போன்ற பல்வேறு புரட்சிகர திட்டங்களை செயல்படுத்தினார். 1969இல் அண்ணாதுரையின் இறப்பு தமிழக மக்களுக்கு மாபெரும் துயரத்தை கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தற்காலிக முதல்வராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு முதல் 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை திரு மு. கருணாநிதி அவர்கள் மாநில முதல்வராக பணியாற்றினார். தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த பின் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற 5வது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திரு மு. கருணாநிதி அவர்கள் 2வது முறையாக தமிழக முதல்வராக பணியாற்றும் வாய்ப்பினை பெற்றார். தாம் போட்டியிட்ட 203 தொகுதிகளில் 184 தொகுதிகள் வெற்றி பெற்று தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இந்த தேர்தலை ஏற்படுத்தினார். திரு மு. கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கென தனியே ஒரு அமைச்சகம், மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்தது போன்ற பல தமிழ் மொழியை செம்மை அடையச் செய்யும் திட்டங்களுக்காக பிரபலமாக அறியப்பட்டவர். 1975ஆம் ஆண்டு ஆட்சி முடிவுறும் தருவாயில் அப்போதைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அப்போதைய திமுக அரசினை முடிவு கட்டவும் குடியரசுத் தலைவர் ஆட்சியினை பிரகடனப்படுத்துமாறும் அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு பக்ருதீன் அலி அகமது அவர்களுக்கு பரிந்துரைத்தார். இதன் விளைவாக 1 பிப்ரவரி 1976 முதல் 29 ஜூன் 1977 வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டதோடு அப்போதைய சட்டமன்ற தேர்தலையும் இந்நிகழ்வு தள்ளி போட்டது.
இதற்கிடையே 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிலவிய கடும் உட்கட்சி பூசல் காரணமாக திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாட்டின் 6வது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 130 தொகுதிகளில் பெருவாரியான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு முதல்வராக பணியாற்றினார். இவரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பரம்பரையாக இருந்து வந்த கிராம ஊழிய முறை ஒழிக்கப்பட்டதுடன் மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அப்போதைய பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எதிர்க்கட்சியான ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் யாவும் மக்களுக்கு விருப்பமில்லாத ஆட்சியாக கருதி கலைக்கப்படும் என்று காரணம் காட்டி மத்தியில் தனக்குறித்தான செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஜனதா கூட்டணியில் இருந்த அதிமுக அரசை கலைத்தார். 1980ஆம் ஆண்டு இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழகத்தில் 3வது முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்கள் பிரகடனப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதால் நியாயம் கேட்டு நெடும் போராட்டம் என்னும் பிரச்சாரத்தை முன்னெடுத்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக மக்களை நேரடியாக அணுகி தனது 3 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளை கூறி மக்களை தன்பால் ஈர்த்தார். தமிழகத்தில் 7வது சட்டமன்ற தேர்தலானது கடும் போட்டிகளுக்கிடையே 1980ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்றது. அப்போது தான் போட்டியிட்ட தொகுதிகளில் 129 இடங்களை வென்றதோடு அப்போதைய அதன் கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காந்தி காமராஜ் காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் அர்ஸ் காங்கிரஸ் போன்றவற்றுடன் இணைந்து ஆட்சியை கைப்பற்றி 2வது முறையாக திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வரானார். இவருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் மகத்தான மக்கள் திட்டங்கள் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மதுரையில் 1981ஆம் ஆண்டு 5வது உலக தமிழர் மாநாடு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. அதே ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு அழியா புகழ் தேடித்தரப்பட்டது. தமிழக கல்வியில் காமராஜருக்கு பின் மகத்தான புரட்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவரான அவர் 1982ஆம் ஆண்டு இலவச சத்துணவு திட்டத்தை துவக்கி கிராமப்புறம் தொட்டு நகர்ப்புறம் வரை விரிவாக்கம் செய்து அழியா புகழ் அடைந்தார். 1984ஆம் ஆண்டு இறுதியில் உடல்நிலை கோளாறு காரணமாக ஏற்பட்ட சிறுநீரக பிரச்சனை எம்ஜிஆரின் உடல்நிலையை பாதிக்கவே சிறப்பு சிகிச்சைக்காக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்ததால் எஞ்சிய பதவிக்காலத்தில் திரு VR நெடுஞ்செழியன் அவர்கள் முதல்வராக பணியாற்றினார். தமிழகத்தின் 8வது சட்டமன்ற தேர்தல் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. முன்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் இணைந்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் இம்முறை அதிமுகவுடன் இணைந்து கூட்டணி அமைத்தது. மேலும் அன்றைய இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியின் படுகொலை நிகழ்வும் எம்ஜிஆரின் உடல்நலை குறைவும் மக்களிடையே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நேரடியாக பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத போதிலும் கூட்டணி கட்சிகளுடன் 195 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் 3வது முறையாக பதவியேற்றார். திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பல ஆண்டுகள் காலடி பதித்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடையவே 1987ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 24ஆம் நாள் இயற்கை எய்தினார். அவரின் இறப்பினை தொடர்ந்து இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அன்னாரின் மரணத்தை தொடர்ந்து தற்காலிகமாக திரு VR நெடுஞ்செழியன் அவர்களும் அவரை தொடர்ந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் மனைவியும் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சருமான திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களும் தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றினார்கள். முதல்வராக பதவியேற்ற திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களை அப்போதைய சட்டமன்ற பேரவைத் தலைவர் PH பாண்டியன் அவர்கள் ஆதரித்த வேளையிலும் அக்கட்சியின் முக்கிய தலைவரான செல்வி ஜெயலலிதா அவர்களும் மற்ற உறுப்பினர்களும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிதாக பொறுப்பேற்ற அரசின் மீது 1988ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் விளைவாக திருமதி ஜானகி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருந்தாலும் அப்போதைய தமிழக சட்டமன்றத்தின் குழப்பங்களை காரணம் காட்டி இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் மத்திய அரசு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துமாறு அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமனிடம் பரிந்துரைத்தது. இதனால் 1988 முதல் 89 வரையிலான ஓராண்டு காலத்திற்கு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது. இச்சூழலில்
தமிழகத்தின் 9வது சட்டமன்ற தேர்தல் 1989ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்று திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 169 இடங்களை கைப்பற்றி 3வது முறையாக அக்கட்சியின் தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக முடிசூட்டப்பட்டார். 1991ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தலின் போது மத்தியில் சந்திரசேகர் அவர்களின் ஆட்சி அமைக்கப்பட்ட போது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு குறைந்துவிட்டது என்று காரணம் காட்டி அப்போதுள்ள எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியாக திகழ்ந்த இந்திய தேசிய காங்கிரசும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழகத்தில் பரிந்துரைக்க மத்திய அரசை வற்புறுத்தியது. மேலும் அப்போது சென்னையில் நிகழ்ந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி இயக்கத்தின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை காரணம் காட்டி அப்போதைய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பரிந்துரைக்கவே 1991ஆம் ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் ஒருமுறை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் பிரகடனப்படுத்தினார். 1991ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்த வேளையில் படுகொலை செய்யப்பட்டதால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணிக்கு மக்களிடையே பெரும் அனுதாப அலையை ஏற்படுத்தியது. அதன்பின் தமிழ்நாட்டின் 10வது சட்டமன்ற தேர்தல் 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்று அப்போதைய அதிமுக இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணியானது 234 தொகுதிகளில் 225 தொகுதிகள் வெற்றி பெற்று அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தின் 2வது பெண் முதல்வராக பதவியேற்றார். தான் பதவியேற்ற முதல் நாளிலே தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவிட்டதுடன் 1992ஆம் ஆண்டு பெண் மற்றும் பெண் குழந்தைகளின் நலன் காக்க அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை துவக்கினார். அதே ஆண்டில் பெண் குழந்தைகளை பாதுகாக்க தொட்டில் குழந்தை திட்டம் எனும் திட்டத்தை நிறைவேற்றிய அவர் 1995ஆம் ஆண்டு தஞ்சையில் 8வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி சிறப்பு பெற்றார். 1996ஆம் ஆண்டு 10வது சட்டமன்றத்தின் காலம் முடிவடையவே 11வது சட்டமன்ற தேர்தல் 1996ஆம் ஆண்டு நடைபெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற்று 4வது முறையாக திரு மு. கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். முதல்வராக பதவியேற்ற திரு மு. கருணாநிதி அவர்களின் சீரிய முயற்சியினால் மெட்ராஸ் சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுத்தந்தது. மேலும் அனைத்து சமூகத்தினரும் மதத்தினரும் எந்தவித வேறுபாடுகளும் இன்றி சமத்துவமாக நடத்தப்பட சமத்துவபுரம் முதன்முறையாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகாவைச் சேர்ந்த மேலக்கோட்டை கிராமத்தில் 1998ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டில் தமிழகத்தின் முதல் உழவர் சந்தை மதுரையில் துவங்கப்பட்டது முதல் 2000ஆம் ஆண்டு தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு 133 அடி சிலை கன்னியாகுமரியில் திறந்து வைக்கப்பட்டது வரை அன்னாரின் பெருமை இன்றளவும் பறைசாற்றப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 2001ஆம் ஆண்டு முடிவுற்ற வேளையில் தமிழகத்தின் 12வது சட்டமன்ற தேர்தல் 2001ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 196 இடங்களில் வெற்றி பெற்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் 2வது முறையாக முதல்வர் பதவி ஏற்றார். ஆனால் அவர் மீது நிலுவையில் இருந்த வழக்குகளின் காரணமாக அவர் முதல்வராக பதவியேற்றது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் 2001ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியதால் அக்கட்சியின் 2ஆம் நிலை தலைவர்களுள் ஒருவரான திரு ஓ. பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனிடையே நிலுவையில் இருந்து வந்த வழக்குகளின் தீர்ப்புகள் வெளியான பின் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று மார்ச் 2002ஆம் ஆண்டு மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் தமிழக திருக்கோவில்களில் அன்னதான திட்டம் 2002ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களின் பசி துயர் போக்கப்பட்டதுடன் அதே ஆண்டில் அனைவருக்கும் கல்வி திட்டம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் போன்றவை நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்டதுடன் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் லாட்டரி சீட்டுகளின் விற்பனை தடை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தமிழகத்தின் 13வது சட்டமன்ற தேர்தல் 2006ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்று அப்போதைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியானது 163 தொகுதிகளில் வெற்றி பெற்று திரு மு. கருணாநிதி அவர்கள் 5வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவரது ஆட்சி காலத்தில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம்
மக்களிடையே எளிதாக சென்று சேர்ந்ததுடன் திரு காமராஜ் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்ததும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று தந்தது. தமிழகத்தில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை திரு அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரை அடிப்படையில் ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் 2007 ஜனவரி 1 முதல் தமிழகத்தில் மதிப்பு கூட்டு வரியையும் அமலுக்கு கொண்டு வந்தார். 2010ஆம் ஆண்டில் புதிய சட்டமன்ற வளாகம், தமிழ்நாடு சமச்சீர் பள்ளிக்கல்வி முறை சட்டம், கோவை மாநகரில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு போன்றவை இவருடைய ஆட்சி காலத்தில் முக்கியத்துவங்களாக பார்க்கப்படுகின்றன. தமிழக சட்டமன்றத்திற்கான 14வது தேர்தல் 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகள் 203 தொகுதிகளில் வெற்றி பெற்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 4வது முறையாக தமிழகத்தில் முதல்வராக பதவியேற்றார். முதல்வராக பதவியேற்றவுடன் தொடர்ச்சியாக இலவச அரிசி வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் திட்டம், இலவச கால்நடைகள் வழங்கும் திட்டம், மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் மற்றும் முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கும் திட்டம் எனும் 6 திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற 15வது தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் 134 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் 5வது முறையாக முதல்வர் பொறுப்பேற்றார். நியாய விலைக்கடைகளில் மக்களுக்கு நேரடியாக அத்தியாவசிய பண்டங்கள் கிடைக்கச் செய்வதில் உறுதி செய்த அவர் அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சொகுசு பேருந்து என்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் திட்டங்களை விரிவாக்கம் செய்தார். தாம் இறப்பதற்கு முன்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை 33% இருந்து 50% உயர்த்தி கையொப்பமிட்டார். உடல்நிலை கோளாறு காரணமாக சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் வெகு நாட்களாக மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5, 2016 இயற்கை எய்தார். அன்னாரின் மரணத்தை தொடர்ந்து இடைக்கால முதல்வராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 மாதங்களுக்கு தமிழக முதல்வராக பதவி வகித்தார். இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் உட்பூசல் காரணமாக பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்து வந்தார். 2017ஆம் ஆண்டு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து நீர்நிலைகளை தூர்வாரும் குடிமராமத்து திட்டத்தை துவக்கி மக்களின் செல்வாக்கை பெற்ற அவர் தொடர்ச்சியாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பெயரில் அம்மா இருசக்கர வாகன திட்டம், மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டக திட்டம் போன்றவற்றை மக்களிடையே கொண்டு சேர்த்தார். இவரின் ஆட்சி காலத்தில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் உதவித்தொகை ரூபாய் 12,000 இருந்து ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டதுடன் 2வது உலக தொழில் மாநாட்டையும் சென்னையில் நடத்தி அந்நிய முதலீடுகளை தமிழகத்தில் தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். 2019ஆம் ஆண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்ததோடு பல்வேறு நாடுகளில் இருந்து முதலீடுகளையும் வேலைவாய்ப்பையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்தார். 2020ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தமிழகத்தில் நிறைவேற்றி கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவினை உறுதி செய்தார். தமிழகம் தனது 16வது சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறது.